ஒரு சின்ன தாட்டுங்க. ரொம்ப வருஷமாக என் மைண்டில் ஓடிட்டுருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த வறட்சி காலத்தில் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுதுங்க. அதை பற்றி தான் பேசலாம் அப்படின்ட்டுங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் இந்த பிஏபி பாசன தண்ணி வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு சில காரணம் பார்த்திங்கன்னா, ஊர் பக்கத்தில் தோட்டம் இருக்கும். அந்த மாதிரி அப்போது தண்ணி பாயும்போது உரம்பை எடுத்து ஊருக்குள்ளே தண்ணி போகும் அப்படிங்கிற சில காரணங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த டைமில் பருவமழையெல்லாம் நல்லா பேஞ்சுது. ஸோ கிணத்துல குளத்துல எல்லாமே தண்ணி எப்போவுமே இருக்குங்க. அதெல்லாமே ஒரு காரணமாக வச்சு வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்போவும் வறட்சி வந்ததுங்க. ஆனால் இவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ வர்ற மாதிரியெல்லாம் அப்போ இருந்ததில்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு ஒருக்கா 4 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு சைக்கிளிக்காக வந்து வறட்சி வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ அந்த டைமில் நமக்கு என்ன தோணுன்னா, இந்த டைமில் நமக்கு பிஏபி பாசன தண்ணி இருந்ததுன்னா ஒரு சப்போர்ட்டாக இருக்குமே அப்படின்னு தோணுங்க. இப்போ புதுசாக நான் போய் நம்ம காட்டுக்கு பிஏபி பாசனத்தில் இணைக்கணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து பாசிபிளான்னு தெரியலங்க. அப்படியே போனாலும் ஏற்கனவே பாயிறவங்க காட்டுக்காரங்க வந்து எங்களுக்கே தண்ணி பத்துறதில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் பிரச்சனை வருங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா, நிறைய காடுக பிஏபி பாசனத்தில் இருந்த காடுக இப்போ நிறையா சைட் ஆயிடுச்சுங்க. மட்ட மில்லுக, கம்பெனிக்கு இந்த மாதிரி நிறைய மாறிடுச்சுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே தண்ணி இப்போ கண்டிப்பாக பாயறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க. ஸோ ஒரு சர்வே மாதிரி எடுத்தால் இந்த மாதிரி மில்லுக இந்த மாதிரி கம்பெனியெல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ காடு பிஏபி பாசனத்தில் இருந்தது, இப்போ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்ஸை எடுத்து அதுக்கு உண்டான தண்ணியை வந்து இந்த குளத்துக்குங்க, குட்டைக்கு இதுக்கெல்லாம் விட்டு நிறைச்சா இந்த வறட்சி டைமில் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குங்க அப்படின்னு தோணுதுங்க. ஆனால் இதெல்லாம் வந்து பாசிபிளானு தெரியாதுங்க. இது யார் அப்ரோச் பண்ணி என்ன பண்ணுறது, எந்த ஒரு ஐடியாவும் இல்லைங்க. இந்த தாட்டை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா சொல்லுங்கள். தேங்க்யூ.